ஆறு 32 ஆறுலையும் மணல் அள்ளி திண்டாச்சு, வித்தாச்சு. இப்ப மணல் தீந்துருச்சு, அதுக்கு மேல ஆத்துல மணல் இல்ல. இப்ப என்ன பண்றான், இப்ப என்ன பண்றன்னு அவனுக்கு தெரியல. இப்ப எம் சாண்ட் மலை மணல்னு ஒரு வார்த்தை போடுறான். இது எப்படிப்பட்ட அணுகுமுறைனா, எங்கிருந்து ஆறு வந்தது? மலையிலிருந்து. மலையிலிருந்தா வந்தது. அந்த ஆறு எங்கிருந்து வந்ததோ, அருவி வந்து ஆறு வந்ததோ, அந்த ஆறை கொண்டு வந்த அந்த மலையவே இப்ப என்ன பண்றான், எம் சாண்ட்னு இருக்கிறான். இந்த ஆறை உயிர்ப்பிக்க முடியும்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனால் எங்கிருந்து ஆறு வந்ததோ அந்த ஆறு உருவான கருவறையவே அவன் அறுக்கிறான். எப்படி? பரமசிவன்கிட்ட வர வேண்டி பத்மாசுரன் தவம் இருக்கான். தவம் இருக்கும்போது என்ன வர வேண்டும்னு கேட்கிறான் அவன். இவன் எனக்கு நான் யார் தலையில கை வச்சாலும் அவன் எரிஞ்சு சாம்பலானம்ன்றான். இவர் சிவன் தந்தேன்றாரு. நீ கொடுத்த வரம் வேலை செய்தா இல்லையான்னு பார்ப்போம், உன் தலையில கைய வைப்போன்றான். இது எப்படிப்பட்டதுன்னா, எவன் ஆறை தந்தானோ அவனையே அழிக்கிறது. இப்ப பரமசிவன் வரம் தந்தவன் தலையிலேயே கைய வைக்க பத்மாசுரம் ஓடுறான். இப்ப ஆறை தந்தவன் தலையவே அறுக்கிறான். அதான் எம் சாண்ட், மலை மணல். மலையை மணலாக, மலையை கல்குவாரியாக. ஏன் மணல் குவாரி, ஏன் கல்குவாரி? ஏன்னா வாரி வாரி எடுப்பதால் அது மணல் குவாரி, கல்குவாரி.